வணக்கம். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சாஸ்திரா யூனிவர்சிட்டியில நீங்க 2025ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படிக்கணுமா? அதற்கான அப்ளிகேஷன் டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டேட்டை பத்தியும் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில என்னென்னலாம் படிக்க முடியும், அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் படிக்கணும்னா அதற்கான ப்ரொசீஜர் என்ன, எப்படியெல்லாம் இங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். நம்ம சேனலுக்கு யார் யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்களோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க 2025ஆம் ஆண்டு காலேஜ் ஜாயின் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோல சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல ஒரு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி. இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்குள்ள நீங்க வந்து நிறைய படிப்புகள் படிக்க போகலாம். இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல வெளியாக இருக்கக்கூடிய NIRF ரேங்கிங்ல ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்கு. அதாவது வந்து ஓவரால் ரேங்கிங்ல 47வது இடத்துலையும், யூனிவர்சிட்டி NIRF ரேங்கிங்ல 28வது இடத்துலையும், இன்ஜினியரிங் NIRF ரேங்கிங்ல 38வது இடத்துலையும், லாக்கான ரேங்கிங்ல வந்து 14வது இடத்துலையும் இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இதுக்குள்ள நம்ம ரொம்ப முக்கியமா இந்த வீடியோல பேச வந்திருக்குது இன்ஜினியரிங் வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான். ஆனா இங்க நிறைய படிப்புகள் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இருக்கு, அதுக்கப்புறம் லா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எம்டெக், அதாவது வந்து பாத்தீங்கன்னா எம்டெக் கோர்சஸ், இன்டகிரேட்டட் கோர்சஸ் இருக்கு. ஸோ இது போன்ற நிறைய கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ரொம்ப முக்கியமா பாலிடெக்னிக் காலேஜஸ் கூட இந்த சாஸ்திரால இருக்கு. நம்ம இன்ஜினியரிங்கை பத்தி பேச வந்திருக்கோம். இப்போ வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு எப்படியெல்லாம் அட்மிஷன் கொடுக்குறாங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது அவங்க டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து பிடெக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்டெக் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி ஓப்பன் ஆக போது. நீங்க இப்போ இங்க ஷோ பண்றேன், எல்லாத்தையும் டீட்டெயிலா பாருங்க. ஸோ MBAவா இருக்கட்டும், அப்புறம் பிகாம், BA, BSc, அதுக்கடுத்து லாவா இருக்கட்டும், இந்த ஆல் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது இன்ஜினியரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஏப்ரல் 6, 2025 அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகி ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைன்லயே இருக்கும். நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் போடணும். எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 12th ரிசல்ட் வந்து நமக்கு வந்து மே 9ஆம் தேதி வந்துடும் ஸ்டேட் போர்டுக்கு. CBSEக்கு வந்துருச்சுன்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்க, இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, இதுக்கு எது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமாங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லை. உங்களுடைய 12th மார்க்கை வச்சும் அட்மிஷன் கொடுக்குறாங்க. உங்களுடைய அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா JEE எக்ஸாம் எழுதிருப்பீங்க, JEE எக்ஸாம் எழுதிருப்பீங்களா, அந்த JEE ஸ்கோரை வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதை தான் இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில கிட்டத்தட்ட 3 கேம்பஸ் இருக்குங்க. அதாவது நம்மளுடைய தஞ்சாவூர்ல ஒரு கேம்பஸ் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல ஒரு கேம்பஸ் இருக்கு, சென்னையில ஒரு கேம்பஸ் இருக்கு. இந்த 3 கேம்பஸ்லயும் ரொம்ப முக்கியமா நம்மளுடைய தஞ்சாவூர் கேம்பஸ்ல தான் நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. கும்பகோணம் கேம்பஸ்ல 2 கோர்ஸ் மட்டும்தான், CSE, ECE கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. சென்னை கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கிடையாது. அதனால நம்ம தஞ்சாவூர் கேம்பஸ்லயும் கும்பகோணம் கேம்பஸ்லயும் தான் நம்ம போக முடியும் இன்ஜினியரிங். ரொம்ப முக்கியமா தஞ்சாவூர் கேம்பஸ்ல நிறைய கோர்சஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜஸ்ல என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குங்கிறத நான் இங்க வந்து ஷோ பண்றேன், பாத்துக்குங்க. டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கும்பகோணத்துல 2 கோர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சென்னை கேம்பஸ்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்ஜினியரிங் படிக்க போறோம்னு வச்சுங்களேன். இங்க எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னா, அதாவது 2 ஸ்ட்ரீம் 1, ஸ்ட்ரீம் 2, 2 ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரீம் 1 வந்து பாத்தீங்கன்னா அது என்னங்க ரெண்டு ஸ்ட்ரீம்னா, 2 ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒதுக்குறாங்க. இப்ப JEE மார்க், 12th மார்க், இதை வச்சு ஸ்ட்ரீம் 1ல அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு 50% இப்படி கொடுக்குறாங்க. அதாவது JEE ஸ்கோரையும் 12th ஸ்கோரையும் அதனுடைய வெயிட்டேஜை வச்சு ஸ்ட்ரீம் 1ல அட்மிஷன் கொடுக்குறாங்க. இன்னொன்று ஸ்ட்ரீம் 2 இருக்கு பாத்தீங்களா, அதுல நான் JEE எக்ஸாமே எழுதல சார், நான் 12th மார்க் எனக்கு இருக்கு, அதை வச்சு அட்மிஷன் கொடுப்பாங்கன்னா அதை வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். நீங்க வந்து ஸ்ட்ரீம் 1லயும் போகலாம். ஸ்ட்ரீம் 1ல JEE மார்க் இல்லைன்னா கூட உங்களுடைய 12th மார்க் வச்சு உங்களுக்கு உண்டு. அப்படி இல்லையா ஸ்ட்ரீம் 2ல வந்து ஒன்லி உங்களோட 12th மார்க்கை வச்சு மட்டுமே அட்மிஷன் கொடுக்குறாங்க. எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில நம்மளுடைய
நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தஞ்சாவூர் தான், அதனால அந்த தஞ்சாவூர் திருச்சி இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 20% சீட்டு வந்து அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, முன்னுரிமை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30% சீட்டை கொடுக்குறாங்க. ஓகேவா? இது இல்லாம அப்புறம் காமன், அப்புறம் வந்து ஆல் இந்தியா லெவல்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த மாநிலத்துல இருந்து கூட வருவாங்க, வேற வேற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் கூட வருவாங்க. அப்ப அவங்களுக்கு மற்ற சீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்படுது. முன்னுரிமை நம்மளுடைய தஞ்சாவூர், அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்போ வந்து இங்க எவ்வளவு மார்க் இருந்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்கும், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற கேட்பீங்க நிறைய பேரு. அதாவது எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க 1/8/2025 இந்த டேட்டுக்கு, அதாவது இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து 19 வயது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. 19 வயது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்க கூடாது, இதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க டீட்டெயிலா. 1/8/2025 இது எலிஜிபிலிட்டி, இதுதான் யூஜிக்கான அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நீங்க என்ன அதாவது வந்து 12th எடுத்திருக்கீங்களோ, குறிப்பா மேக்ஸும் பிசிக்ஸும் கம்பல்சரி. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க கெமிஸ்ட்ரியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பயாலஜியோ இல்ல பயோடெக்னாலஜியோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கோ அந்த அந்த பிரான்ச் எடுத்து படிச்சிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 மார்க்ல உங்களுடைய இந்த 3 மார்க்கை வச்சு தான் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதுல சில பேர் இந்த மேக்ஸ் எடுக்கல சார், நான் மேக்ஸ் சூஸ் பண்ணலாம்னு சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு தனியா பயோடெக்னாலஜி அவங்களுக்குன்னு சில கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜிஸ்லாம் கொடுக்கப்படுது. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மள 12th வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தாதான் நீங்க எலிஜிபிள் இதுக்கு அப்ளை பண்ணவே, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இப்ப நான் சொன்னோன்னா ஒரே மாதிரி பரபரப்பா, சார் எப்ப சார் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சா, வேகமா போய் நம்ம வந்து இப்பவே அப்ளிகேஷன் போடலாமா சார் அப்படின்லாம் நீங்க கேட்க வேணாம். அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். நமக்கு ரிசல்ட் வரும், வந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஜேஇயோடைய ரிசல்ட்டும் அதுக்குள்ளேயே வந்துடும். இப்ப ஜேஇ செஷன் 1க்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு, ஜேஇ செஷன் 2ஓட ரிசல்ட் வந்தாதான் நமக்கு வந்து ஏதோ ஒண்ணுல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். அதை வச்சு இங்க அட்மிஷன் கொடுக்கப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ நம்ம எல்லாமே சொல்லியாச்சு. இங்க எவ்வளோ அதாவது என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இங்க ரேங்க் பேசிஸ்ல தான் அட்மிஷன். நீங்க எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் கொடுப்பாங்க. அதாவது ஆல் இந்தியா லெவல்ல அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு ஒரு ரேங்க் வரும், தமிழ்நாடு லெவல்ல அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு ஒரு ரேங்க் வரும், திருச்சி தஞ்சாவூர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தனியா ஒரு ரேங்க் வரும். அந்த ரேங்கை வச்சு தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. சரியா? ரேங்கை வச்சு தான் அட்மிஷனு. நீங்க நினைக்கிற மாதிரி சார் நான் வந்து இப்ப பிசிக்ஸ்ல 85, நான் கெமிஸ்ட்ரியில 85, மேக்ஸ்ல 85 சார் எனக்கு கிடைக்குமா, அதை வெளிப்படையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் நீங்க இவ்வளவு ரேங்க் இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அவங்க வெப்சைட்ல கொடுக்கல. ஸோ நமக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு 2-3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டியில பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ போன வருஷமே நம்மளுடைய சேனலை பார்த்து எத்தனையோ மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க நல்ல அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுங்க. உங்களுக்கு 100% உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் சிஎஸ்சி, ஐடி எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். கொஞ்சம் சிஎஸ்சி, ஐடி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். ஆனா வந்து மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாவே கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒன்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்ளிகேஷன் போட்டுட்டு எல்லாமே ஆன்லைன்ல தான். நீங்க போயிட்டு யாராவது வேற மூலியமா உங்களுக்கு வாங்கி தர சீட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இந்த கல்லூரிக்குள்ளே கிடைக்காது. நீங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இங்க சீட்டு வாங்க முடியாது. சரியா? நீங்க புரிஞ்சுக்குங்க. சார் வேற ஏதாவது அமௌண்ட் கொடுத்து போலாமா சாஸ்திரால? நோ வே. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு வந்து ஃபீஸ் வாங்குறாங்கிறத உங்களுக்கு தெரியணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க நமக்கு அந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், கும்பகோணம், அதுக்கப்புறம் திருச்சி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை அந்த லைன்லலாம் வந்து பஸ் இவங்க ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே போய்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் மாறுதுங்க. அதாவது நிறைய அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர் செம்முக்கு வந்து 85,000 ரூபா வருது. நீங்க பிடெக் கோர்சஸ் எல்லாம் எடுக்க போறீங்கன்னா 85,000 ரூபா வருது. இது ஒரு செம்முக்கு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு அந்த ஃபீஸ் வந்து ஒரு 1000 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் ஃபீஸ்னு ஒரு 10,000 வாங்குறாங்க. அதர் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ்னு ஒரு 6,000 வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஃபீஸ் டீடைல்ஸ் இதுதான். வருஷம் ஃபீஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டைப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆனுவல் ஃபீஸ் ஒரு மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டிஸை பொறுத்து அது ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். அதிகபட்சம் உங்களுக்கு 28,000 20 இதுதான் வரும். இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி எவ்வளோ உங்களுக்கு வந்து ஃபுட்டு ஃபீஸ் ஆகுதோ அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் மெயினான மேட்ரு. ஸோ அதனால எந்த கோர்ஸ் இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் வழியாக போய்க்கிறேன் சார், நான் டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக போய்க்கிறேன், எனக்கு அதுக்குள்ளே போனால் எனக்கு அதுலேயே நல்ல காலேஜ் இருக்குது, தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லாத காலேஜா சார் சாஸ்திரா யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்பாங்க. சாஸ்திரா யூனிவர்சிட்டி இருக்கிற இடமே வேற. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் நல்ல தரம் உயர்ந்த கல்லூரிகள் இருக்கு. இருந்தாலும் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சா என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நமக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட கேட்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரீமியம் கைடன்ஸ் மூலியமாக உங்களுக்கு கவுன்சிலிங் இதில் எப்படி ஆன்லைன் இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி உங்களுக்கு வந்து இந்த பிடெக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ நான் கொடுப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னலாம் கேட்குறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, எல்லாத்தையும் பற்றி நான் உங்களுக்கு அப்போ அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ டேட்டு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் உடனே சார் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இங்கே நிறையா கோர்சஸ் இருக்குது. நான் இன்ஜினியரிங்கை மெயினாக பேச வந்தேன், பட் இது இல்லாமல் லா கோர்சஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எல்பி கோர்சஸ்ஸு, பிகாம் எல்எல்பி, பிஏ எல்எல்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. இது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது, பிகாமு, பிஎஸ்சி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷனு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி உங்களுக்கு இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதாவது ரேங்க் வெளியிட்டு அந்த ரேங்கின் அடிப்படையில் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கப்படுது. சரியா? வேற எதுவும் டவுட்னா நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போனீங்கன்னா இது பல பேருக்கு ஷேர் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாரெல்லாம் இப்போ சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் எப்படி படிக்கிறது, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக தஞ்சாவூர், திருச்சியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தா, ஸ்கூல் லெவலில் நல்லா படிக்கிறாங்க, நல்ல கட் ஆஃப் வருது, நல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அவங்க படித்து நல்ல ஒரு ஜாப்புக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். தேங்க்யூ வெரி மச்.